உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காணத் தவறாதீர்கள். தென்காசி அரசு தலைமை மருத்துவமனையில் பிராங்க் வீடியோ எடுத்த 2 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். இது பற்றிய விவரங்களை எமது செய்தியாளர் தங்கம் விவரிக்க கேட்போம். தங்கம், வணக்கம். இந்த சம்பவத்தின் முழு பின்னணி என்ன, விரிவா விவரிங்க. வணக்கம். சமூக வலைதளங்களை பயன்படுத்துகிற எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. அந்த வகையில் சமூக வலைதளங்களை தனியாக தெரிய வேண்டும் என்ற நோக்கத்தோடு இளைஞர்கள் குறிப்பாக அதிகமாக ரீல்ஸ் பதிவிடும் செயல்களும் நடந்து வருகிறது. ரீல்ஸ் முகத்தால் எதிர்பாராத விளைவுகள் ஏற்படுவது அவ்வப்போது. அந்த வகையில் தென்காசி மாவட்டத்தில் தற்போது இளைஞர்கள் அதிகமாக ரீல்ஸ் வீடியோக்கள் பதிவிட்டு வருகின்றனர். இதன் தொடர்ச்சியாக தென்காசி அரசு தலைமை மருத்துவமனையில் இளைஞர் ஒருவர் தனது கையில் போலியாக கட்டு போட்டுக் கொண்டு வரும் நோயாளியிடம் பிராங்க் வீடியோவில் ஈடுபட்டு அதை தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவு செய்துள்ளார். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் இதுகுறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்ட நிலையில் விசாரணையில் நோயாளிகள் இருக்கும் இடத்தில் அவர்களுக்கு இடையூறாக செயல்பட்டதாகவும், மேலும் வீடியோ எடுக்கும் பொழுது கேள்வி எழுப்பிய மருத்துவமனை அதிகாரியிடம் இளைஞர்கள் அவதூறாக பேசியதாகவும் தெரிய வந்தது. தொடர்ந்து 2 இளைஞர்கள் மீது வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் செங்கோட்டை பகுதியைச் சேர்ந்த பீர் முகமது மற்றும் ஷேக் முகமது என்ற 2 இளைஞரை கைது செய்தனர். மேலும் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையிலும் பொது இடங்களுக்கும் இடையூறு செய்யும் வகையிலும் இம்மாதிரியான செயல்களில் ஈடுபட வேண்டாம் என்று காவல்துறையினர் தற்போது எச்சரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் இதுகுறித்து தற்போது தென்காசி மாவட்டத்தில் பிராங்க் வீடியோ எடுக்கும் கலாச்சாரம் அதிகமாக உள்ளதால் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உரிய நடவடிக்கை எடுப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி தங்கம். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.